வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான டொமேட்டோ பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தால், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய பழுத்த தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய பழுத்த தக்காளி சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். நம்ம டொமேட்டோ பாத் தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயத்தால், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை மட்டும் நல்ல மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்காமலையும் பண்ணலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி விழுதையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு ரவையை இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்ட பிறகு 3 கிளாஸ் அளவுக்கு வெந்நீரை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெந்நீர் ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்பவே கமகமன்னு சூப்பரான சுவையோட நம்மளோட டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ பாதை நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட பரிமாறலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஈவன் உப்புமா சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.